வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 1 கிலோ பாசுமதி அரிசி, அடுத்து 1.5 முடி தேங்காய் எடுத்து நல்லா ஆட்டி பிழிஞ்சு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் 4 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மல்லித்தலை புதினாத்தலை 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு. அடுத்து நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போதான் நல்லாயிருக்கும். அடுத்து நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிடணும். தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப வெங்காயம் வதக்கக்கூடாது, இல்லாட்டி கலர் சேஞ்ச் ஆயிரும். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் காரம், அதனால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தலை புதினாத்தலையை சேர்த்துக்குருவோம். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு நல்ல பெரிய தேங்காயாக 1.5 முடி போட்டிருக்கேங்க. நீங்கள் தேங்காய் பால் அதிகமாக வேணாம்னா அளவாக சேர்த்துக்கலாம், மீதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு 5 டம்ளர் பாலும் சேர்த்துக்கிட்டு 2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து அரிசியை போட்டுக்கிடுவோம். இப்போ அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ லேசாக கிளறி கொடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும் அரிசி. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. லேசாக தான் கிளறி விடணும், இல்லாட்டி உடஞ்சிருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓரமாகவே கிளறி கொடுக்கணும். பாருங்கள், சோறு உடையாமல் வந்திருக்குது. இந்த தேங்காய் பால் சாதம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் அதிகமாக புரதச்சத்து இருக்குது. அல்சரு மற்றும் வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லதுங்க. சீக்கிரம் வாய் புண்ணெல்லாம் ஆத்திரும் இந்த தேங்காய் பால் சாப்பிட்டோம்னா. வெறும் வயிற்றுல கூட தேங்காய் பால் அரைச்சி சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறிடுங்க. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் கிரேவி நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு கிரேவியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.